கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. ஆதியாகமம் Book of Genesis, 50ஆம் அதிகாரம் chapter 50, 20-21 வாசிக்கலாம். verses 20 and 21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். But as for you, ye thought evil against me, but God meant it unto good, to bring to pass as it is this day, to save much people alive. Now therefore fear ye not, I will nourish you and your little ones. And he comforted them and spake kindly unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய மெசேஜ் பராமரிக்கும் தேவன். Today's message is God who nourishes you. தேவன் பல விதங்களில் கிரியை செய்கிறதை நாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். We in our life see God working in various ways. அவைகளில் தன்னை ஒரு விதத்தில் ஜனத்தை சபையை அவர் பராமரிக்கிற தேவன். And one of that is God nourishes his church, his people. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் தம்முடைய ஜனத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலரை கொண்டும் அவர் பராமரித்திருக்கிறார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Both in the Old Testament and the New Testament, the Bible says as to how the Lord has kept on nourishing many saints and the people of God. ஒவ்வொரு பகுதியிலும் போனவர்களும் கடைசியாக அறிக்கையிடுவது தேவன் என்னை பராமரித்தார். People who went through various paths finally confessed, God nourished me. இன்றைக்கு अनेகர் தங்களுடைய வாழ்க்கையில பராமரிப்பற்றவர்களாக, அநாதைகளாக, பிச்சைக்காரர்களாக, கைவிடப்பட்டவர்களாக பல இடங்களில் கிடப்பதை நாம் பார்க்கலாம். Today we see a variety of peoples in variety of situations in which they are forsaken, they are orphans, they are beggars. அநேகர் பாவிகளாக, துரோகிகளாக, இல்லாவிட்டால் மிகவும் கொடூரமானவர்களாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் சரியாய் பராமரிக்கப்படவில்லை. Many have turned sinners, treacherous, cruel people and even other wrong paths in their life, all because they are not nourished up in good way. இன்றைக்கு சமுதாயத்தில் குற்றவாளிகள் பெருகி இருப்பதனுடைய காரணம் அவர்கள் அதிகமாக சரியாய் பராமரிக்கப்படாததுதான். Today criminals have increased in the society just because they lack proper nourishment. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சரியாய் பராமரித்தால் அவன் ஓரளவு வளருவான், தெய்வீகமாய் மாறலாம். If a father and mother would nourish up their child well, then they would grow up in a divine way. ஒரு சபை தன்னுடைய ஜனங்களை சரியாய் பராமரித்தால் அந்த சபை மகிமையிலே போய் சேரும். A church, if it would nourish and keep its people well, they would reach the presence of God. ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தேசங்களை சரியாய் பராமரித்தால் தேசம் க்ஷேமத்தை சந்திக்கும். Those who rule, if they nourish their people well, then the land will flourish. ஆனால் நாமோ தேவனால் பராமரிக்கப்படுகிறோம். But we are nourished by God. யோபுவினுடைய வாழ்க்கையில பல பாதைகளில் அவன் கொண்டு செல்லப்பட்டவன். Job was a man who was taken through various paths in his life. வாழ்வில் எவ்வளவு ஏற்றம் உண்டோ அதை அவன் சந்தித்தான். He has met many kinds of paths in his life. எவ்வளவு தாழ்வு இருந்ததோ அதையும் அவன் சந்தித்தான். He met many ups and downs in his life. எவ்வளவு நன்மை இருந்ததோ அதையும் சந்தித்தான். Yes, he had many goodness in his life. எவ்வளவு தீமை அனுபவிக்க கூடாதோ அவ்வளவு தீமை அவன் சந்தித்தான். Enjoyed even much evil which he had not faced yet. ஆனால் இவைகளுக்கு மத்தியில அவனுடைய அறிக்கை என்ன? But amidst all these, what was his confession? யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Job 10 and verse 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. Thou hast granted me life and favor, and thy visitation hath preserved my spirit. விசிட்டேஷன் இங்கே தமிழ்ல பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said, instead of the word visitation, thy nourishment hath preserved me. ஒரு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறார். God nourishes his children. அங்கே அவன் சில காரியங்களை பேசுகிறான். And here he spoke of various things. முதலாவது நீர் எனக்கு ஜீவனை தந்தீர். Firstly, you have granted me life. இரண்டாவது எனக்கு தயவு பாராட்டினீர். Granted me favor too. மூன்றாவது எனக்கு உம்முடைய பராமரிப்பில் என்னை வைத்துக் கொண்டீர். And thirdly, kept me under thy visitation. மனித வாழ்க்கையில இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அவசியம். In human life, all the three are essential. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய தயவு இல்லை. Everything has life in this world, but not the favor of God. எங்கே தேவனுடைய தயவு இருக்கோ அங்கே தேவனுடைய பராமரிப்பு இருக்கும்.
Where the favor of God is, there is nourishment of God too. தேவனுடைய தயவு இல்லாத இடத்தில் தேவனுடைய பராமரிப்பை நாம் கண்டுபிடிக்க இயலாது. Where there is no favor of God, you cannot see the nourishment from God. முதலாவது தேவன் நமக்கு ஜீவனை தருகிறார். First of all, God grants us life. அது எழுத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பதை காண்பிக்கிறது. In a literal sense, it shows we are alive upon this earth. ஆனால் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது ஒரு ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says it is a life which had saved us. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 John 3:14. நாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு உண்மையான அன்பை கூறுவானானால் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says we have passed from death unto life because we love the brethren. எப்பொழுது ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெறுகிறானோ அப்பொழுது அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து கொள்ளுகிறது. When a man is water baptized and receives the anointing of Holy Spirit, his life is hid with Christ in God. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 நாம் இதை பார்க்க முடியும். Colossians 3:3 and 4 we see this. அதுக்கு பின்பு அவனுக்கு இயேசுதான் ஜீவனாக மாறுகிறார். After that, Christ himself becomes his life. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this, what do we understand? ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அழியாத ஜீவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வேதத்திலே பார்க்க இயலும். We can see words in the Bible which refer saying life, abundant life, imperishable life. உலகத்தில் உள்ள மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண ஜீவன், உயிர். What is given to the people of this world is ordinary life. அது இருக்கும், எப்போ போகும்னாலும் போய்டும். It will be in them, and when it has to leave, it will leave. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் அப்படிப்பட்டது அல்ல. But the life granted to us is not that. இந்த உலகத்திலேயே நாம் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்ட ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்மை தேவன் கொண்டு வருகிறார். While in this world itself, the Lord has passed us from death unto life, the next stage. இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறார். In this life, we are hid with Christ in இங்கே God. யோபு சொல்லுகிறார், எனக்கு அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் Job says he had granted not only life to me, எனக்கு தயவையும் பாராட்டினீர். he had granted favor to me. இந்த அறிக்கை எத்தனை பேருக்கு நம்ம செய்ய இயலும்? How many of us have this confession? இந்த உலக வாழ்க்கையில நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. It is true, we have received favor in this worldly life. ஆண்டவருடைய கண்கள்ல ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைச்சதுனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். It is because a man has received favor in the sight of God, he can be alive. இன்னைக்கு விசுவாசிகள் கூட अनेக தேவனுடைய தயவு இல்லாமல் இருக்கிறார்கள். Even today many believers are without the favor of God. अनेக ஊழியர்கள் கூட தேவனுடைய தயவை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். Even many servants of God have lost God's favor. தேவனுடைய தயவு அது ஒரு வித்தியாசமான ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ளது. God's favor has so much power to lead man into a different dynamic way. நம்முடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, If you look into our church, ஒரு சிலர்ல தேவன் கண்டிப்பு காட்டுகிறார், ஒரு சிலர்ல தயவு காட்டுகிறார். To some God is very favorable, to others he is very strict. பார்வோனிடத்தில் கடினமாய் இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இரக்கமாய் இருந்தார். God who was hard with Pharaoh was favorable with Israel. நம்மில தயவா இருக்கிறார், நம்மிலிருந்து பின்மாறி போனவர்களிடத்தில் கண்டிப்பா இருக்கிறார். He is favorable with us, but he is hard to the ones who are backslidden. ரோமர் 11:22 பார்க்கும் பொழுது Romans 11:22 we see. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். எப்படி? Behold therefore the goodness and severity of God on them which fell severity, but toward thee goodness, if thou continue in his goodness, otherwise thou hast. ஒரு மனுஷனிடத்தில் கண்டிப்பு, ஒரு மனுஷனிடத்தில் தயவு. He is severe on one person, favorable to the other. இந்த தயவு இருந்தா பல காரியங்கள் இருக்கு, 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். If we have the favor of God, we can mean 3 things in our life. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தேவனுடைய தயவு இருக்குங்கிறதை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Now we can find out as to how many of us have favor in the sight of God. ஒன்று, இந்த தயவு இருந்தா நீ செல்வமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். One, if you have favor of God, you can have a wealthy life in this world. இரண்டாவது, இந்த தயவு இருந்தா உன்னுடைய வாழ்வு நீடிய வாழ்வா இருக்கும். Secondly, if you have the favor, then you will have long இந்த life. தயவு உனக்குள் நீடித்திருந்தால் நீ எருசலேமுக்கு சீயோனுக்கு வந்து சேருவாய். If God's favor continues, you will reach Jerusalem and Zion. இந்த தயவை வச்சே உன்னுடைய தொடக்கம், வளர்ச்சி, நிறைவு மூணையுமே கண்டுபிடிச்சிடலாம். With this God's favor, you can find your life's beginning, your growth and your end. அப்படினால்தான் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தயவு தேவை. That is why a man needs God's favor. மனுஷ தயவு ஒரு பகுதி தேவைதான், ஆனால்
அது ஒரு பூர்ணத்தை கொண்டு வராது. இந்த உலகத்துல சில காரியங்களை சாதிக்க நமக்கு உதவும். Human favor is needed. It will not take us to perfection, but it will help us to achieve certain things in this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Jesus Christ grew in the favor with man. லூக்கா 2 அதிகாரம் 52 வசனத்துல நீங்கள் அதை பார்க்கலாம். Luke 2:52 we see that. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus increased in wisdom and stature and in favor with God and man. இங்கே பாருங்க, மனுஷ தயவு அவருக்கு தேவைப்பட்டது. Here he needed the favor with man. ஆனால் நான் அந்த தயவை இப்பொழுது சுட்டி காட்டுகிறது இல்லை. I am not pointing out to that favor. தேவ தயவு இருந்தா எல்லா தயவும் சேர்ந்து கூட வந்துகிட்டே இருக்கும். If God's favor is there, everything will be added to us. தேவனுடைய தயவு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நம்ம கூட வராது. If God's favor is not, then nothing will come into us. நான் போன வாரம் கூட இங்கே சொன்னேன். Last week I told. அதாவது ஒரு வீட்டு வாசல்ல 3 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. There were 3 people standing at the doorstep. ஒன்று ஆசீர்வாதம், One blessing, ஒன்று ஜெயம், other victory, மற்றொன்று கருணை, தயவு, கிருபை. the other favor or grace. அப்ப அந்த வீட்டுக்காரம்மா வந்து வெளியே எட்டி பார்த்துச்சு. The woman of that house, she went peeped out. அப்ப பார்த்தா ஒன்னு ஆசீர்வாதம் நிக்குது, ஒன்னு ஜெயம் நிக்குது, ஒன்னு கிருபை, கருணை, தயவு நிக்குது. She saw 3 personalities standing outside, one blessing, other victory, other favor or grace. எங்கள்ல யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடுங்க, நாங்க உங்க வீட்ல வந்து தங்குறோம்னு சொல்லுது. Invite one of us and one of us will come inside to stay with you. இந்த வாரம் அவ உள்ள ஓடிட்டா. And soon she ran inside. உள்ள போய் புருஷன்ட்ட சொன்னா, இப்படி 3 பேர் நிக்கறாங்க, யாரை உள்ள கூப்பிடுறது? ஒரு ஆளை கூப்பிடுங்க, ஒரு ஆள் உள்ள வருவான்னு சொல்றாங்க. She asked her husband, 3 are standing outside, whom should I call in? நீங்க யாரை கூப்பிடுவீங்க? Whom would you invite? காசே தான் கடவுள், அதனால அவரை தான் பிளஸிங்கை தான் கூப்பிடணுங்கிறீங்களா? You think money is God, therefore we will invite blessing? இல்ல பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஜெயம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்றீங்களா? Or do you say money will be today and tomorrow, but we need the victory? அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ஆசீர்வாதத்தை கூப்பிட்டுருவோங்க அப்படின்னு சொல்லிச்சு. The mother said, shall we call in the blessing? புருஷன் சொன்னாரு, இல்ல திடீர்னு ஆசீர்வாதம் புடிங்கிட்டு போனாலும் போயிடும், நமக்கு எப்பொழுதும் ஜெயிக்கணும், அதுதான் தேவை, தோத்து போக கூடாதுன்னு சொன்னார். Husband said, the blessing may come and go, but let us have the victory இவங்க ரெண்டு always. பேசுறத பார்த்து மகள் ஓடி வந்தா. Soon the son came in with their அப்ப conversation. அவ சொன்னா, வெற்றியும் நிலைத்திருக்காது, He said, both these- ஆசீர்வாதமும் நிலைச்சிருக்காது, எது மட்டும் தான் நிலைச்சிருக்கும்? கிருபை மட்டும் தாங்க நிலைச்சிருக்கும், அதனால போய் கிருபையை மட்டும் கூப்பிடுங்க உள்ள, அது போதும்னு சொன்னா. See, blessing and victory will not abide forever, but the grace or the favor of God will abide. Therefore, call in that favor. வெளியே போய் என்ன செஞ்சாங்க? முதல்ல உள்ள கண்டிஷன் என்னது? எங்கள ஒரு ஆளை கூப்பிடலாம். The first condition is, call in one of us. அதனால இவங்க போய் கடைசில போய் அந்த கிருபை, அந்த கருணை, அந்த தயவை நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. Therefore, the woman of that house, she went in and invited that favor, that grace of God come in. கிருபை உள்ள வந்த உடனே When grace came in, பின்னாலேயே ஆசீர்வாதமும் அதுக்கு பின்னாலேயே ஜெயமும் சேர்ந்து உள்ள வந்துருச்சு. soon followed blessing and victory with grace. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஆள் தானே வருவேன்னு சொன்னீங்க, இப்ப 3 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க, அது எப்படி? Then she said, you said one of you will come in, but now all the 3 are coming in. ஆசீர்வாதத்தை நீ கேட்டிருந்தீன்னா ஆசீர்வாதம் மட்டும் தான் உள்ள வரும். If you ask for blessing, only blessing will come in. ஜெயத்தை மட்டும் கேட்டீங்கன்னா ஜெயம் மட்டும் தான் உள்ள வரும். If you ask for victory, only victory will come ஆனா in. கிருபையை கேட்டதுனால கிருபைக்கு பின்னாலதான் யாரு போயாகணும்? கிருபைக்கு பின்னாலதான் ஆசீர்வாதமும் ஜெயமும், அது வந்து ட்ரெயின் மாதிரி எழுதிக்கிட்டே போக வேண்டியதான், கூட கட்டாயம் போகணும். But now because you have invited grace, compulsorily this blessing and victory சாலமோன் will கேட்டான் come in. ஞானம், Solomon asked for wisdom. அதுக்கு கேட்காத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாம் சேர்ந்து எது பின்னாலே போயிடுச்சு? ஞானத்துக்கு பின்னால எது போச்சு? ஆண்டவரே சொல்றாரு, நீ ஞானத்தை கேட்டபடினால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். But the Lord said, because you have asked for wisdom, I have given you riches தேவனுடைய and honor. தயவு உன்னுடைய வாழ்வில் இருந்தால் அதோடு சேர்ந்து தேவனுடைய பராமரிப்பு உனக்கு வந்துரும். If you have the favor of God in your life, you will have the visitation or the nourishment of God in your life. நெகேமியா 9:25 சொல்லுகிறது, Turning to Nehemiah chapter 9 and verse ஆண்டவருடைய 25. தயவு இருந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? If the favor of God is, how is your life? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they took strong cities and a fat land and possessed houses full of all goods,
wells digged, vineyards and oliveyards, and fruit trees in abundance. So they did eat and were filled and became fat and delighted themselves in thy great goodness. எப்படி இருக்கும் பாருங்க, உம்முடைய பெரிய தயவினால் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தார்கள். See how they lived in the great goodness of God. அதனால தான் யோபு சொல்கிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீர். ஆனபடினால என் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று, எனக்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் வந்தது. That's why Job said, because thou hast granted me life and favor, thy visitation hath preserved my spirit, and oil came out of the rock. என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேன். Yes, I have washed my feet with butter. எந்த அளவு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்ததுன்னு நீங்க பாருங்க. See to what extent blessing peeped into his life. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 9 and verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு இருந்தா அவனுடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். If a man has favor in his life, then his life will be long enough. அவன் தடுமாற மாட்டான், He will not stumble. பின்மாற மாட்டான். He will not backslide. சபையில அவனுடைய வாழ்க்கை நீடித்த வாழ்க்கையா இருக்கும். And he will have prolonged life. எஸ்றா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ezra 7 and verse 9. எஸ்றா 7:9 சொல்லி இருக்கிறது, அவருடைய தயமுள்ள கரம் இருந்தபடினால் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். For upon the first day of the first month began he go up to Babylon, and on the first day of the 5th month came to Jerusalem, according to the good hand of his God upon him. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உன்னோடும் உன்னுடைய பிள்ளைகளோடும் உன் சந்ததியோடும் இருக்குமானால் நீ எருசலேம் வந்து சேருவாய். If the favorable hand of God is with you, with your children and your family, you will reach Jerusalem. ஒரு ஊழியனோடு தேவனுடைய கரம் கூட இருந்தால் அவன் சீயோன் வந்து சேருவாய். If the hand of God is with the servant of God, he will reach Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே தேவனுடைய பராமரிப்பை நாம் பார்க்கிறோம். Here we see the nourishment of God. இன்றைக்கு இந்த பராமரிப்பு இல்லாதபடியால் தான் அநாதை இல்லங்கள் உண்டாகிறது. Today it is because there is no proper nourishment. There are orphanages. முதியோர்களை பராமரிக்க பிள்ளைகள் இல்ல. There are old age homes, no nourishment from children. அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளா இல்ல. And even if they have children, they are not children. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. இன்னைக்கு கைவிடப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. Today how many people are forsaken? வியாதி அதிகமானா கைவிடப்பட்டிருக்காங்க. They are forsaken because of their sickness. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது In the Bible we see. முதலாம் சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது Reading first Samuel. வேதம் சொல்லுகிறது, ஒரு அமலேக்கியனை இல்லாவிட்டால் ஒரு எகிப்தியனை ஒரு அமலேக்கியன் கைவிட்டான் என்று சொல்லி இருக்கிறது. The word of God says as to how the Amalekite forsook an Egyptian. ஒரு யுத்தத்தை முடித்து தாவீது திரும்பி வரும் பொழுது தேசம் சுட்டெரிக்கப்பட்டு போய்விட்டது. After the battle, when David returned, he saw the city being burned. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். First Samuel chapter 9 we see. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். And David said unto him, To whom belongest thou, and whence art thou? And he said, I am a young man of Egypt, servant to an Amalekite, and my master left me because 3 days agone I fell sick. எப்படி? நான் வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை கைவிட்டான். 30 and 13, I was sick and my master forsaken me. இன்னைக்கு अनेகர் வியாதிப்பட்ட பொழுது சமுதாயம் குடும்பம் அவர்களை கைவிடுகிறது. Today when many fall sick, their society and their family rejects them. தம் பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா பெற்றோர்கள் கைவிட்டுறாங்க. Even the parents are forsaken by their children. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரொம்ப நடக்குது. Today there are lots of happenings like that in the world. பராமரிப்பற்ற மனிதர்கள், பராமரிப்பற்ற மிருகங்கள், பராமரிப்பற்ற ஜனங்கள், பராமரிப்பற்ற தேசங்கள், இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். The land and the people and so many things which are being left forsaken. இன்னைக்கு பெற்றோர்கள் अनेக பிள்ளைகளுக்கு பெரிய பாரமா இருக்காங்க. Today parents are a great burden to the children. ஒரே ஒரு பிள்ளையை பெத்துட்டு அந்த பிள்ளையும் இல்லன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை இவங்க அனாதையா மாறிடுறாங்க. They have begotten one child and finally when the child rejects them, they become orphans. அதனால 4-5 பிள்ளைகளை பெத்துட்டா 4-5 பிள்ளைகளும் சண்டை போட்டு நீ 4 மாசம் பாரு, நீ 1.5 மாசம் பாரு, நீ தானே சொத்து அதிகமா வாங்கியிருக்கேன்னு சொல்லி இதுல நாய் மாதிரி இவங்களை விரட்டல பராமரிப்பே இல்லாம போயிடுது. Having begotten 4 or 5 because they chase them like a dog, finally they lose the nourishment. உண்மைதானே?
Is it not true? இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் இருக்கு. It is like that in the world today. அநேக இடங்கள்ல பெற்றோர்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பராமரிக்கப்படாமல் கிடக்கிறார்கள். In many places, the parents are left without nourishment and even the children. ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கறான். In one place, a son left his father in the old age home. ஒரு ஃாதர் ஆர்சி ஃாதர்ட்ட கொண்டு போய் பிள்ளைய அப்பாவை விடுறான். He left his father to a reverend in an RC. அவருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிடுறான், மாசம் மாசம் நான் வந்து கட்டிடுறேன்னு சொல்றான். Gave him the fee for the food and he said, I will pay it every month. எல்லாம் பே பண்ணி வெளியே வர்றான். Finally he came out. வெளியே வரும்போது வைஃப் ஃபோன் பண்றா. And soon the wife came out. என்னங்க உங்க அப்பாவை செட்டில் பண்ணிட்டீங்களா? Did you settle your father, she asked. எப்படி ஃபங்க்ஷனுக்குலாம் வருவாரா வர மாட்டாரா? வர வேண்டாம், அவருக்கு சுகர் ஒத்து வராது, அங்கேயே இருக்கட்டும். Will he come for the functions or not? Let him not come because he is sick. இந்த நேரத்துல அந்த ஃாதர் வராரு. At this time the reverend came in. நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. You would have read about this and heard about this. அந்த ஆர்சி ஃாதர் வராரு. That RC reverend, he came in. இவன் போய் சூட்கேஸை கார்ல இருந்து எடுத்துட்டு வரான், அப்பா சூட்கேஸை செட்டில்மென்ட் பண்ணிட்டு. And he, after settling his father, is bringing in the suitcase. இப்ப அப்பா உள்ள விடணும், அப்பாவை கொண்டு போய் உள்ள விடணும். Now he has to leave his father இந்த கேப்ல inside. பாத்தீங்கன்னா ஃாதரும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. Within this period interval, the father and the reverend were talking. அவன் வந்து கேட்டான். And he asked. ஃாதர்ட்ட கேக்குறான். He asked the அப்பாட்ட reverend. சூட்கேஸ் கொடுத்தோனே அவர் உள்ள போயிட்டாரு. And that father went in with the suitcase. அப்ப ஃாதர்ட்ட கேக்குறான், எங்க அப்பாவை ஏற்கனவே தெரியுமா? He asked his reverend, do you know my father already? எப்படி உங்களுக்கு ஒரு பழக்கம்? How are you familiar with him? உங்க அப்பா சொல்ல கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா நான் சொல்றேன் தம்பி. Your father said, don't say, but let me tell you. சொல்லுங்க. Tell me. 30 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இதே அநாத ஆசிரமத்துல வந்து ஒரு பிள்ளை எடுத்துட்டு போனாரு. அந்த பிள்ளை தான் நீ. உன்னை அநாதைய வளர்த்தாரு. இப்ப என்ன வந்திருக்க? உங்க அப்பாவை அநாதையா கொண்டு வந்து எங்க விட்டு போற? இங்க விட்டு போறேன்னு. அப்பதான் பேய் அரைஞ்ச மாதிரி நின்னான். 30 years ago, because your father had no child, he took a child from this orphanage, and now you have made your father an orphan and left him here and gone away. நம்முடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கு? See how it is, how are you nourished? உங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறீங்களா? Do you nourish your parents? இன்னைக்கு பராமரிப்பற்ற ஒரு தன்மை இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பராமரிப்பார். அதுதான் இன்னைக்கு சொல்ல வர்றாரு. Today there is a stage when people are forsaken, but fear not, God is there to nourish. ஆதியாகமம் 50:21ல நாம் வாசித்த அந்த வேத பகுதி, சகோதரர்கள் ஒரு பயத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை வருகிறது. That part of the portion we read in Genesis 50:21, there is a word to the brethren who feared. ஆதியாகமம் 50:21ல அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். And here in 21 he says, I'll nourish you. ஏன் அவன் பராமரிப்பேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றான்? Why does he promise to nourish them? அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள இப்ப பயங்கரமான ஒரு பயம். There was a terrible fear gripping the brethren. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல இவனை குழியில போட்டவங்க. Because they had once cast his brother into the pit. இவனை கொன்றணும்னு முடிவு பண்ணவங்க. Once decided to kill him. இவன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம்னு சேலஞ்ச் பண்ணவங்க. Once challenged to whether the fulfillment of dream will be. இவனை கொண்டு போய் வித்து காசு எடுத்துக்கிட்டவங்க. Once sold him and got the money. இதைவிட பெரிய பியூட்டி என்னன்னா, செத்து போயிட்டான்னு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை சிந்தி அதை கொண்டு போய் தகப்பன்ட்ட கொடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. And the other beauty in this they finally tore a beast and sprinkled the blood upon his breast. எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்க செய்த தவற 10 பேரும் ஒருத்தன் கூட வெளியே சொல்லாம ரகசியத்தை காத்துக்கொண்டவர். Above all they had preserved the secret, not telling the mystery to anyone else. எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. Just look at the situation. இப்போ சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வைத்தார். Now the Lord has changed the situation. இப்போ அவனே எஜமானாய் மாறுகிறான். He became the master. யாரை எதிர்த்தாங்களோ அவன் எஜமானா மாறுறான். He who was put down became the master. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்ததானே அந்த யாக்கோபு மரித்து விடுகிறார். Now Jacob who was between them died. அன்புக்கு பாலமாக இருந்தவன். And he who was a bridge for love. மன்னிப்புக்கு பாலமாக இருந்தவன். Bridge for forgiveness. குடும்ப இணைப்புக்கு பாலமாக இருந்த யாக்கோபு என்றதான தகப்பன் மரித்து விடுகிறார். Jacob the father who united the family in harmony, he died. இப்போ இவங்களுக்கு ஒரு பயம். Now they were free. ஏதாவது நடந்துருமோ? Whether anything will happen. பழி வாங்கிடுவானோ? Whether they will take the revenge. நம்ம சந்ததியை இல்லாம ஆக்கிடுவானோ? Whether he will make us childless. இது மனிதனுக்குள்ளே வரக்கூடிய இயல்பான ஒரு பயம். Yes, this is a natural, a casual fear among men. அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர்கள் போனபோது, when they went in through the constraining situation, நேரடியாக வந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல. and they had no boldness to come and straightforward speak. ஆனா அப்படினால என்ன செஞ்சாங்க? Therefore what did they do? ஒரு குறிக்கப்பட்ட ஆளை கூப்பிட்டு they called a messenger அவங்க அவன்கிட்ட ஆளை அனுப்புனாங்க and sent word with him. நம்முடைய ஒருவேளை
ஏதாவது கோபம் இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. If there be any anger with us, then please forgive. இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் அழுதான். When Joseph heard this, he wept. அப்பதான் அவன் சொன்னான், இல்ல நான் உங்களை பராமரிப்பேன். Then he said, no, but I will nourish you. பிரியமானவர்களே, தேவன் தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுகிறவர். Beloved, God will turn the evil to good. ஒருவேளை உனக்கு தீமை நடந்திருக்கலாம், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். Evil may have befallen you, but God will turn it to ஒருவேளை good. நீ மத்தவங்களுக்கு தீமையா செஞ்சிருக்கலாம், கர்த்தர் அதை கூட நன்மையா மாத்தி உன்னை அவங்க சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வார். You may have done evil to others, but God will turn it so that others may understand you. நம்ம பகுதியில தப்பு இருக்கே, எப்படி நமக்குள்ள பராமரிப்பை தேவன் கொண்டு வருவார் என்கிற சந்தேகம் உனக்குள்ள எழலாம். You may have the doubt within you, there is wrong in my side, how will God nourish me? யோசேப்புக்கே அவர்களை மன்னித்து பராமரிக்கும் சக்தி இருந்தால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டாரா? If Joseph itself had the power to forgive, why not our God? அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், He said, fear not. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினான். He said with comforting words, I will nourish you and your little ones. ஏதாவது நடந்துரும், ஏதாவது ஆயிரும், எப்படியோ போய்டுவோம் அப்படின்னு நீ பயப்படவே பயப்படாத. You never fear saying, something will go wrong in my life. உன் தலையில உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. But every hair of your head has been numbered. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே சம்பவிக்காது. Nothing will happen without God's knowledge. எந்த இடத்திலே நீங்க கனவீனப்பட்டீர்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Where is the place where you are forsaken? God desires to honor you there. மோசே அந்த எகிப்தை விட்டு ஓடி வந்து விட்டான். Moses ran out of Egypt. அவனை இன்னொரு தேசத்துக்கு ராஜாவா கர்த்தர் மாத்தல. But the Lord made him a ruler of not in another country. அதே பார்வோனுக்கு முன்னதான் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். But the Lord honored him before the same Pharaoh. அப்படியே நீங்க அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. Therefore you need not worry about இன்றைக்கு that. தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, The word that God tells you today, என்னுடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றும். my nourishment will preserve your என்னுடைய spirit. பராமரிப்பு உன் ஆத்துமாவை காப்பாற்றும். My visitation will preserve your soul. உன்னுடைய ஆவிதான் ரொம்ப முக்கியமானது. Your spirit is important. உன்னுடைய சரீரம் அது மண்ணுக்குரியது. Your body is meant for the உன்னுடைய earth. ஆவி ஆத்துமா விண்ணுக்குரியது. Your spirit and soul is heavenly. உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். God will give you a heavenly body, gather you இங்கே into நான் பார்க்கும் glory. பொழுது அவன் சொல்றான், அவரோடு ஆறுதல் சொல்றான், அவங்களோட பட்சமா பேசுறான், உங்களையும் உங்கள் குழந்தையை நான் பராமரிப்பேன். Here Joseph comforted his brethren and said, I will nourish you and your little ones. ஒரு சிலருக்குலாம் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கு. Some have a great burden regarding your children. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. Reason being, the children are not under their control. சில பிள்ளைங்க நல்லா படிக்கல. Some do not study சில well. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்ல. Some do not have good சில job. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. For some their life is not சில set up. பிள்ளைகளுக்கு மன வளர்ச்சி நிறைவா இல்ல. Some are mentally retarded. சில பிள்ளைகளுக்கு சில திறமைகள் இல்ல. Some others do not have talents. அதனால அந்த பிள்ளைகளை குறித்துதான ஒரு பாரம் அநேகருக்கு இருக்கு. Therefore they have a great burden about their இன்னொரு children. விதத்துல ஒரு பயம். This is one kind நம்ம ஒரு of, பெரிய பரிசுத்தவான் இல்லையே. and another side நம்ம they are not a ஆண்டவருக்கு துரோகம் saint. பண்ணிட்டு இருக்கோமே. We have been treacherous to God. ஆண்டவருக்கு விரோதமாய் போய் கொண்டே இருக்கிறோமே. We have gone against God. அதனால தேவன் நம்மளை விட்டுருவாரோ? Will God forsake me? அப்படி அல்ல. It's not like that. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். God of Joseph is our God. யாக்கோபின் பிள்ளைகளுடைய தேவன் நம்முடைய தேவன். God of Jacob's children is our அந்த இடத்துல God. அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். Here he says, I will nourish you. எல்லாரும் சத்துருவா மாறிட்டாங்க, நீ பயப்படாத. சத்துருவை கர்த்தர் மித்துருவா மாத்துவாரே. Don't fear, everyone is your enemy, but God will change your enemy into friends. மாற்றம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The change is in God's hand. உருவாக்கம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Formation is in God's செயல் hand. தேவனுடைய கையில் இருக்கிறது. The activity is in God's கட்டளை hand. தேவனிடத்தில் இருக்கிறது. And the command is in God's hand. அவர் சொல்ல ஆகும். He says and it is done. அந்தபடினால நீங்க பராமரிப்பட்டு போய்டுவீங்க, நீங்க பயப்படாதீங்க. Don't fear, you will lose the நம்ம nourishment. படுத்துக்கிட்டா யாரு கவனிப்பா? பயப்படாத. If I lie down, I fall on my sickbed, who will look after me? ஒரு சிலருக்கு யாரு வந்து அடக்கம் பண்ணும், செத்துட்ட பிறகு யாரு வந்து அடக்கம் பண்ணா என்ன பண்ணாட்ட என்ன, 2 நாள்ல எப்படியாவது கார்ப்பரேஷனாவது கொண்டு போய் சேர்த்துருவான். Some will say, who will bury me? They are afraid like that. But after you die, whoever may look after your body, God will look to it. கவலை, செத்துட்டா அப்பா கல்லறை ஒட்டி கொண்டு போய் அப்படி அப்பா கூடயே சேர்த்தணும். அங்க அப்பா நாரி போய் கிடக்குறாரு, நீ சேர்ந்து நான் உள்ள போறியா? Some are worried saying, after I die, take me to my father's sepulcher. Father is already gone. நம்ம விசுவாசிகளும் கூட எங்க அம்மா கல்லறையோட ஒட்டி வச்சிருங்க, என் மனைவியினுடைய கல்லறையை ஒட்டி வச்சிருங்க எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷன். Even our believers say, keep me close to my wife when I am buried. But that is all a superstition or tradition. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படி நினைச்சாங்கன்னா எல்லாரும் எங்க தான் எருசலேம்ல தான் ஜாவணும். Had the apostles thought that way, they would die at Jerusalem. அப்படி அல்ல.
But it's not like that. ஆண்டவருடைய பராமரிப்புல இருந்தா போதும், எங்கேயாவது வச்சு அழகா உன் ஆவியை காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். If you are just under God's nourishment, God will preserve your spirit and take you to எதை heaven. பத்தி நீங்க பாரப்பட வேண்டிய அவசியமே Do கிடையாது. not be burdened about anything. ஆனா நீ தேவனுடைய பராமரிப்புல இருக்க வேண்டும். But you need to be under God's nourishment. தேவனுடைய பராமரிப்புல இருந்தீனா உனக்கு ஒண்ணும் குறைவுபடாது. If you are under God's nourishment, you will lack nothing. நீ தேவனுடைய பராமரிப்பை விடும் பொழுதுதான் நீ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். But when you are out of God's nourishment, you are forsaken. ஒரு அம்மா திடீர்னு செத்துட்டாங்க. A mother suddenly passed away. அவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And few days she came to our church. அவங்க வரும்போது நான் ஏஜி சபையில ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னாங்க. When she came, she said, I was baptized in AG church. அப்படியான்னு கேட்டேன். I just asked, is it உடனே so? சார் அந்த ஞானஸ்நான சர்டிபிகேட் கையிலேயே வச்சிருக்கு, இந்த ஸ்கூல் சர்டிபிகேட் மாதிரி அது வச்சிருக்கு. Then she has kept the baptism certificate with her. உடனே இந்த பாருங்க நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். She showed it saying, I have taken it. ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது செத்துட்டுன்னு சொல்லி நியூஸ் கொடுத்தாங்க. Within 2 weeks, we were informed that she passed away. நான் போனா I went. வீடு இல்ல அது. She had no house. ஒரு கோட்ரஸ்னுடைய ஒரு வீட்டினுடைய வராண்டால சும்மா அந்த படி ஏறி கேப் இருக்கும், அந்த கேப்ல தான் அவங்க வீடு, அதுல தான் அது தங்கி இருக்கு. She just stayed in a veranda of a quarters. அவருக்கு புருஷன் யாரு, பிள்ளைங்க யாரு, சொந்தங்கள் யாரு ஒண்ணுமே தெரியாது, கிடையாது. No address, nothing, no information about her kith and kin, husband or children. ஒண்ணும் கிடையாது. Nothing. ESI ஆஸ்பத்திரியில யாராவது பராமரிப்பு இல்லாம இருந்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவங்க வைக்கிற சாப்பாடு மிச்சத்தை இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. If there is anyone without nourishment in the ESI hospital, she would help them and get some aid from them. இப்ப செத்து போயிட்டாங்களா? Now she's passed away. உடனே நமக்கு சொல்லி விட்டாங்க. Soon they said like this. எனக்கு அந்த அம்மாவை ஒரு 3-4 வாரம் தான் தெரியும். I just knew her for a few weeks. அங்க போய் பார்த்தா When I went there, யாருமே பொறுப்பா இல்ல. there is no one responsible. நான் தான் எடுத்தேன். Then I took her. செலவழிச்சது நான் தான். ராஜ மரியாதையா சும்மா கார் வச்சு என்னென்ன செய்யணுமோ அட்டகாசமா செஞ்சோம். அவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது 4 வாரம், அது வரைக்கும் அது ஏஜி சர்ச்சுக்கு தான் போச்சு. அது சம்பாதிச்சு வீட்டு வேலை பார்த்து காசு கொடுத்துருந்துச்சு. அந்த ஆளுங்க கூட வந்து நின்னானே தவிர அந்த வீட்டு சம்பளத்துல கூட அவங்க செலவழிக்கிறதுக்கு என்ன செய்யறான், கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். And I went for her and I spent for her. People thought of giving even a little money to spend for her, but I gave her a royal funeral service. ஏன்? Why? கர்த்தர் அந்த தாயை கனம் பண்ண விரும்பினார். Because the Lord want to honor that sister. அவங்க தேவனுடைய பராமரிப்புல இருந்தாங்க. She was under God's nourishment. அதனால நீங்க எதையும் பத்தி நீங்க பாரப்படக்கூடாது. Therefore you need not worry about உங்கள anything. அநேகருக்கு இனிமே என்ன நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா போயும், பையன் இப்பமே முறைக்கிறானே, விட்டுருவானோ, விட்டா போறான், தெய்வம் இருக்கிறாரு. Many are worried and concerned about your future, whether you will be forsaken, even if your children will do that, but God will not. அப்படிதானே? Is it? ஆமா, தேவன் என்னை பராமரிப்பார்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்துல சொல்றீங்களா, துக்கத்துல சொல்றீங்களா? ஆமா, அவன் மூடினாலும் கர்த்தர் பராமரிப்பார்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினார். அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றும். He hath granted me life and favor, and his visitation or nourishment shall preserve my spirit. இந்த மெசேஜ் ஏன் இப்படி கர்த்தர் பேசுறாரு? How is God speaking to you நீ like this எந்த today? துரோகியா இருந்தா கூட கர்த்தர் உன்னை பராமரிப்பார்னு சொல்ல வராரு. However treacherous you are, God will nourish you. ஏன்? Why? இங்க பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டவங்க இவங்கதான். Here these were the people who cast him into the pit. குழியில கல்ல தூக்கி எறிஞ்சது இவங்கதான். They cast him into the pit and broke him down. வித்து 20 வெள்ளிக்காசை வாங்குனது இவங்கதான். They sold him and got 20 pieces of செத்து silver. போனான்னு அனௌன்ஸ் கொடுத்தது இவங்கதான். They announced that he died. அவங்க தகப்பன் உட்கார்ந்து அழும்போது வேடிக்கை பார்த்தது இவங்கதான். It is they who were spectating their father when he mourned. அவங்களையும் கூட யோசேப்பு பராமரித்தான். அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய நிலவரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் தேவன் உன்னை கடைசி வரை பராமரிப்பார். But Joseph nourished even them. That shows that however worse you